ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார் போயிட்டுருக்குது. மார்க்கெட் வந்து மிக பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போகுது. இதெல்லாம் ஒரு பேனிக் சிச்சுவேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து ஒரு விலை ஏறினதுக்கு அப்புறம் வந்து முதலீடு செய்யறதுக்காக நிறைய பிளான் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட் நல்லா ஏறிட்டு இருக்குது, முதலீடு பண்ணுங்கள் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூவிட்டு இருப்பாங்க. ஆனால் இறங்குற சொல்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் அந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, மார்க்கெட்டில் பெரிய நஷ்டமாமே, மார்க்கெட் கீழே வந்துச்சாமே, மார்க்கெட் சரிஞ்சிடுச்சாமே, ஈரான் வார் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, உங்களுடைய அவ்வளோதான் நீங்கள் போயிட்டீங்க, உங்களுடைய எல்லா கேபிட்டலும் போயிடுச்சாமே, நஷ்டம் ஆகிடுச்சாமே அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பயம் இருக்கு இல்லைங்களா, இந்த பயம் தான் வந்து சிறந்த முதலீடு ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுங்க, நீங்கள் ரியல் லைஃப்பில் எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஒரு பொருளையை ஒரு இல்லை நிஜமாகவே இருக்கட்டும், அதை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கட்டும், எந்த மார்க்கெட்டில் இருக்கட்டும், ஒரு நியூஸ்க்கு பின்னாடியும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா, நம்ம 2008க்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ 2008 கூட இந்த லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் கோவிட் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30-40% ஃபால் ஆகிடுச்சு மார்க்கெட். இப்போது 40% மார்க்கெட் அப்படியே நின்றுச்சுங்களா? இல்லையே. மார்க்கெட் என்ன பண்ணணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ டீப் போதோ அங்கே புதுசாக இன்வெஸ்டர்ஸ் வந்து முளைக்கிறாங்க. ஆனால் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறோன்னா, மார்க்கெட்டில் விலை ஏறினதுக்கப்புறம் போய் முதலீடு பண்ணுறோம். கொஞ்சம் மாற்றி யோசிங்க. எவ்வளோ நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வந்து விலை கம்மியான விலைக்கு வருது. அதை நீங்கள் முதலீட்டுக்கான ஒரு பிளானாக யூஸ் பண்ணிங்க. ஏன் ஓடணும்? மார்க்கெட் பார்த்து ஏன் பயந்து ஓடணும்? இப்போ நான் சோஷியல் மீடியாவில் வந்து பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் பேர் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியும் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணுங்கள், எது நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எது இருக்குது, குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எது கம்மியான விலையில் கிடைக்குது. ஸோ அதுக்கு முதலீடு செய்ய தயாராகுங்கள் அப்படின்னு தான் அந்த ஷார்ட்ஸை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன்.